சப்தஸ்ருங்கி என்பது உள்ளூரில் காட்ஸ் என்று அழைக்கப்படும் 7 மலைகளைக் கொண்ட ஒரு மலைத்தொடராகும். இது மேற்கு தொடர்ச்சி மலைகளில் உள்ள சஹ்யாத்ரி மலைத்தொடரின் ஒரு பகுதியாகும். இந்த மலைத்தொடரின் மையத்தில் உள்ள தோடாப் 4600 அடி உயரத்தில் உள்ள மிக உயர்ந்த சிகரமாகும். மேலும் சப்தஸ்ருங்கி அதன் மேற்கில் உள்ளது. ஆதிசக்தியின் முழுமையான வெளிப்பாடான சப்தஸ்ருங்கி நிவாசினி கோயில் உள்ளது. இந்த மகிமையான மற்றும் சுயமாக வெளிப்பட்ட வடிவம் சுயம்பு பற்றிய சில சுவாரஸ்யமான உண்மைகளை அறிந்து கொள்வோம். சப்தஸ்ருங்கி கோயில் மகாராஷ்டிராவின் 3½ சக்தி பீடங்கள் என்று குறிப்பிடப்படுகிறது. சப்தஸ்ருங்கி என்பது ஆதிசக்தியின் வெளிப்பாடாகும். இது மகாராஷ்டிராவின் 3½ சக்தி பீடங்களில் பாதி சக்தி பீடம் என்று கூறப்படுகிறது. மற்ற 4 தேவி கோவில்கள் கோலாப்பூரில் உள்ள மகாலட்சுமி கோவில், துல்ஜாபூரில் உள்ள துல்ஜா பவானி கோவில், மஹூரில் உள்ள ரேணுகா கோவில் மற்றும் வாணியின் சபதஸ்ருங்கி கோவில். இது ஒரு முழுமையான 3½ சக்தி பீடமாகும். சப்தஸ்ருங்கி தேவி என்ற பெயர் 7 மலை சிகரங்களால் சூழப்பட்ட அதனிடத்திலிருந்து பெறப்பட்டது. சப்த என்றால் 7 என்றும், ஷ்ருங் என்றால் சிகரங்கள் என்றும் பொருள். எனவே சப்தஸ்ருங்கி தேவி என்றால் 7 சிகரங்களின் தாய் என்றும் பொருள். இந்த கோயில் மகாராஷ்டிராவின் குறிப்பிடத்தக்க மத தலங்களில் ஒன்றாகும். இந்த கோயில் கடல் மட்டத்திலிருந்து 1230 மீட்டர் உயரத்தில் வாணி நாசிக் அருகே சப்த்ஷ்ருங் காட் எனப்படும் 7 மலைகளின் உச்சியில் அமைந்துள்ளது. சதியின் சிவபெருமானின் முதல் மனைவி கால்கள், அதாவது அவரது வலது கை இங்கு விழுந்ததாக கூறப்படுகிறது. அவர் 7 மலைகளின் ராணி என்றும் அழைக்கப்படுகிறார். இந்த அம்மனின் சிலை 10 அடி உயரமும் 18 கைகளில் பல்வேறு ஆயுதங்கள் ஏந்தியவாறும் உள்ளது. இந்த தேவி சிலை ஒரு அழகிய மூக்குத்தி நாதர் அணிந்திருப்பது. தேவி தனது கடுமையான வடிவத்தில் காட்டப்பட்டாலும் அவள் பிரபஞ்சத்தின் தாய் என்பதையும், அனைத்து பெண்களும் செய்யும் அனைத்து சிருங்காரங்களையும் செய்கிறாள் என்பதையும் குறிக்கிறது. கோயிலில் உள்ள பூசாரிகளால் தினமும் தேவியின் சிருங்காரம் செய்யப்படுகிறது. பஞ்சாமிர்தத்தால் அவளுக்கு புனித நீராட்டு செய்யப்பட்டு பின்னர் தேவியின் முழு உடலிலும் குங்குமப்பூ சிருங்காரம் சாற்றப்படுகிறது. பின்னர் அவளுக்கு புடவை மற்றும் சிருங்காரம் சாற்றப்படுகிறது. அவளுடைய கண்கள் வெண்மையான நிறத்தில் உள்ளன. இது தாய் தன் குழந்தைகள் மீது வைத்திருக்கும் இரக்கத்தையும் அன்பையும் வாத்சல்யம் குறிக்கிறது. சப்தஸ்ருங்கி தேவி மகிஷாசுரமர்த்தினி. எருமை வடிவில் வந்த அசுரன் மகிஷாசுரனை வதம் செய்தவள். கல்லில் செய்யப்பட்ட எருமை தலை மலையின் அடிவாரத்தில் உள்ளது. அங்கிருந்து ஒருவர் படிகளில் ஏறத் தொடங்கி அசுரனின் தலை என்று நம்பப்படுகிறது. கோயிலுக்கு முன்னால் ஒரு மலை உள்ளது. அது மார்க்கண்டேய மலை என்று அழைக்கப்படுகிறது. மார்க்கண்டேய முனிவர் தவம் செய்து துர்கா சப்தாஷதி அல்லது தேவி மகாத்மியம் என்ற புனித நூலை எழுதிய இடம் இது. இந்த புத்தகம் தேவியின் உருவாக்கம், அவளுடைய சக்திகள் பற்றி புகழ்ந்து, அனைத்து உயிரினங்களிலும் வசிப்பவள், ஆன்மாவாக, அறியும் சக்தியாக, விருப்பத்திற்கு சக்தியாக மற்றும் செயல்படும் சக்தியாக ஒரு பாராட்டு மொழி மூலம் வழங்கப்படுகிறது. அவள் அனைத்து உயிரினங்களின் உணர்வு, அவள் அறிவு, அவள் பொருள், அவள் வடிவம் அல்லது உணர்ச்சி அனைத்தும். இந்த உரையில் 13 அத்தியாயங்களாக அமைக்கப்பட்ட 700 வசனங்கள் உள்ளன. மார்க்கண்டேய முனிவர் மலையிலிருந்து துர்கா சப்தசக்தியின் ஸ்லோகங்களை ஓதினார் என்றும், ஆதிசக்தி ஸ்லோகங்களை கேட்க அங்கு வந்ததாகவும் கூறப்படுகிறது. ஸ்லோகங்களை கேட்டுக்கொண்டே தேவி தனது இடது காதில் கையை வைத்து ஓய்வெடுக்கச் சென்றாள். அதனால்தான் சிலை சற்று சாய்ந்து வளைந்து காதுகளில் கையை வைத்துள்ளது. தேவி இங்கு வடிவம் எடுத்து சப்தஸ்ருங்கியில் வசிப்பதால் இது ஆதிசக்தி மற்றும் அவளுடைய வடிவங்களின் அசல் இருப்பிடமாக கருதப்படுகிறது. ஒவ்வொரு இரவும் ஒரு புலி கர்ப்பகிருகத்தில் கருவறை வசிப்பதாகவும், கோயிலை காவல் காத்து சூரிய உதயத்திற்கு முன் சென்றுவிடும் என்றும் நம்பப்படுகிறது. இந்த புனித இடத்தில் 108 நீர்த்தேக்கங்கள், புனித குண்டங்கள் உள்ளன. இருப்பினும் இப்போது 4 அல்லது 5 மட்டுமே காண முடிகிறது. எனவே இந்த வருடம் சப்தஸ்ருங்கி கோயிலுக்கு உங்கள் பயணத்தை திட்டமிட்டு அதை பற்றி மேலும் எங்களிடம் கூறுங்கள்.